தற்போதைய அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் நாம் தற்போது கோயம்பேடு பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்பேடு நுழைவாயில் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கள நிலவரத்தை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று பெஞ்சல் புயலாக மாறி இன்று புதுச்சேரி மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் எனவும் இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் கூடும் என்பதால் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாகவே கோயம்பேடு சந்தையை சூழ்ந்துள்ள மழை நீரால் கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டு வருகிறது. கோயம்பேடு சந்தையின் நுழைவாயில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் சரக்கு வாகனங்கள் தத்தளித்தபடி செல்கின்றன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காய்கறி மற்றும் பூ பழங்கள் ஏற்றி வந்த சரக்கு வாகனங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சாலையில் ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வராததால கோயம்பேடு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.